ஒருவரின் பாவம் மன்னிக்கப்படாமல் ஒரு முள் கூட குத்துவதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் நோயை கொடுப்பது அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். கடுமையான காய்ச்சல் இருக்கிறது, இது நரகத்தினுடைய ஒரு துண்டுதான். ஒரு நாள் கடுமையான காய்ச்சலில் அவதி வருவது ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கான பரிகாரம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோய் என்பது கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம், வருங்கால சிறந்த வாழ்க்கைக்கான உபதேசம் என்பதாக இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நோய் என்பது பாவங்களுக்கான பரிகாரமாகும். நோய் ஒருவருக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு இரண்டு விதமான பலன்களை தருகிறான். ஒன்று நோயிலிருந்து நிவாரணத்தை தருகிறான், இன்னொன்று பாவத்திலிருந்து நிவாரணத்தை தருகிறான்.